திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் அமைந்திருக்கூடிய கழிப்பிடம் முறையாக பராமரிக்கப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். ஈக்குவார்பாளையம் கிராமத்தில் அமைந்திருக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் அமைந்திருக்கூடிய சுகாதார கழிப்பிடம் விஷப்பூச்சிகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கழிப்பிடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தப்பூரில் அரிய வகை கழுதை புலி ஒன்று சுற்றித் திரிந்தது கிராம மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பொதுவாக யானை, புலி, சிறுத்தை, கரடி போன்ற விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் நடமாடும். இந்நிலையில் பந்தப்பூரில் உள்ள ஆற்றங்கரையோரம் கழுதை புலி ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்போது அந்த வழியாக வாகனம் வந்த சத்தம் கேட்டதும் அது மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடி ஒளிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்வர நகரில் வசிக்கக்கூடிய முருகையன் என்பவர் குடும்பத்துடன் கடந்த சனிக்கிழமையன்று கோவைக்கு சென்றிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 35 சவரன் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் வீடு முழுவதுமாக மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் ஓசூரில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் கனரக வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள பாலத்தில் சனிக்கிழமையன்று விரிசல் ஏற்பட்டதால் லகுரக வாகனங்களான இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் உள்ளிட்டவை மட்டுமே இயக்க அனுமதிக்கப்படுகின்றன. பாலம் 1 அடி அளவிற்கு நகர்ந்திருந்ததால் மேலும் நகராமல் இருக்க மரத்துண்டுகளை அடுக்கி வைத்து நிபுணர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. விவசாயிகளிடையே இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுஞ்சி கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆப்பிள் விவசாயம் குறித்து பயிற்சி பெற்று அதில் ஒரு சிலர் தற்போது ஆப்பிள் மரங்களை நடவு செய்து பராமரித்து வருகின்றனர். தற்போது இங்கு ஆப்பிள் விளைச்சல் அமோகமாக உள்ளது. இதையடுத்து மத்திய அரசு ஆப்பிள் விவசாயத்திற்கு போதுமான மானியம் வழங்க வேண்டும், மரக்கன்றுகள், உபகரணங்களை வழங்கி ஆப்பிள் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அண்ணா பெரியாரை விமர்சித்து முருகர் மாநாட்டில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதற்கு அமைச்சர் சேகர் பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்ததன் மூலம் அக்கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டதாகவும் கடுமையாக சாடினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரைப் போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமனை சாசனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல. ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான்.